தலைவருடைய மகன் என்பதால் அவருக்கு டெல்லியில் அவருக்கு பேசுவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. அங்கதான் சார் சந்தேகமே வைக்கிறாங்க. என்னன்னா இப்ப திமுக அதிமுகவில் இருக்கவங்க கூட டெல்லியில் இருக்கக்கூடிய பாஜக தலைவர்களை சந்திக்க முடியல. ஆனா துரை வைகோ நினைச்சாருன்னா பிரதமர் வரைக்கும் சந்திக்கிறாரு, நிர்மலா சீதாராமன் சந்திக்கிறாரு. இது எப்படி சாத்தியம் அப்படின்னு அதிமுக சந்திப்பு எல்லாம் அவர் கட்சியை காப்பாற்றுவதற்கான சந்திப்பு. அண்ணன் துரை வைகோ அவர்களின் சந்திப்பு எல்லாம் தமிழகத்தின் வாழ்வாதாரத்துக்கான சந்திப்பு. இதுல எந்த மறைமுக பொருளும் நம்ம கொள்ளக்கூடாது. நேரடியா பாத்தீங்கன்னா வலதுசாரி மைண்ட் செட்ல இருக்காரு. ஒரு கார்பரேட் முதலாளி எப்படி செயல்படுவாரோ அந்த மாதிரி கட்சியை நடத்துறாரு அப்படின்லாம் விமர்சனம் வைக்கிறாங்க. கார்பரேட் சொல்லி கொச்சைப்படுத்தக்கூடாது. கார்பரேட் தான் இன்னைக்கு வளர்ந்துருக்குது. இன்னைக்கு நக்கீரன் முதல்ல எப்படி இருந்தோம்? செய்தித்தாள்ல இருந்தோம். இன்னைக்கு யூடியூப் சேனல் வந்திருக்கும், தொலைக்காட்சி. இது கார்பரேட் சார், கட்சி கார்பரேட்டா கட்சி கார்பரேட். நேற்றைய தினம் திராவிட முன்னேற்றத்துக்கு எதிராக விஜய் ஒரு வீடியோ போட்டிருக்கிறாரு, அண்ணா அவர்களை அரியணையில் அமர வைக்கிற மாதிரி ஏஐல. அது என்ன கார்பரேட் இல்லையா? நான் கேட்கிறேன், 2019க்கு பின்னால் 2021 சட்டமன்ற தேர்தல் நடக்குது. மதுராந்தகத்தில் மல்லை சத்யா அவர்கள் நிற்கிறார்கள். மதுராந்தகத்தில் நாங்கள் எல்லாமும் வேலை பார்க்குறோம். அங்கே ஐபேக்னு ஒரு டீம் திமுகவுக்கு பின்புலமாக அரசியல் அவங்க நிபுணர்கள் பணியாற்றுறாங்க. அந்த தொகுதிக்கும் அவங்க ஆள் போட்டிருந்தாங்க. அவரோட இருக்கிற ஒரு நண்பர் தான் அந்த வார் ரூம்ன்ற இதில் உட்காந்து வேலை பார்த்தார். இன்னைக்கு எங்களுக்கு கார்பரேட்னு குற்றம் சாட்டுறாருல அண்ணன் சத்யா அவர்கள். அன்றைக்கே அந்த ஐபேக் அனுமதிச்சிங்க. கிராமம் தானே, நீங்கள் பிறந்து வளர்ந்த ஊர் தானே, எல்லாரும் தெரிஞ்சவங்க தானே, இறங்கி போய் வேலை பார்க்க வேண்டியது தானே. அப்போ அந்த கார்பரேட் சிந்தனை உங்களுக்கு தேவைப்பட்டதில்லை. உங்களுக்குனா ஒரு நியாயம், அண்ணன் துரை வைகோக்குனா ஒரு நியாயமா? கார்பரேட் என்பது இன்று நேற்றதில்லை சார், அது உருவான காலத்திலிருந்து எல்லா இடத்துலையும் இருக்கு. இன்னைக்கு அது வளர்ச்சி, விஞ்ஞானத்தினுடைய வளர்ச்சி. அன்னைக்கு புறால தூது விட்டான், அப்புறம் டெலிஃபோன் வந்தது, இப்போ கையில் செல்போன் வந்து இல்லையா? அந்த மாதிரி மாற்றங்கள் வரும்போது மாற்றங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இன்று ஓடுகிற ஓட்டத்திற்கு கார்பரேட்டரோட துணை தேவைன்னா எடுத்துக்கொள்ள வேண்டியதுதான் கடமை. அதை விட்டு விட்டு போனோம்னா இன்னும் வேகம் குறைஞ்சு போயிடும். இதையெல்லாம் துரை வைகோ எடுக்கிறார், வேகமாக கட்சி நடத்துறார் என்ற ஒரு பொறாமை உணர்ச்சி தான், ஒரு பயம்தான் இவர்களை எல்லாம் இப்படி பேச வைத்திருக்கிறது. மாறாக மறுமலர்ச்சி திமுகவின் எதிர்காலம் எங்களை போன்ற இளைஞர்கள் எத்தனையோ பேருக்கு அண்ணன் துரை வைகோ அவர்கள் நம்பிக்கை நட்சத்திரமாக இருக்கிறார். எங்களுக்கு அது மிகப்பெரிய மகிழ்ச்சி.